அன்பின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏமாற்றாதே, ஏமாற்றப்படுவாய் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, தேவ ஜனங்கள் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்காமல் தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்து, அதாவது மற்றவர்கள் மேல் பொய் சொல்வதும், அபாண்டமாக பழி சுமத்துவதும், ஏமாற்றுவதும் போன்ற காரியங்களை செய்கின்ற போது, அப்படி செய்தவர்களும் பொய்யால் பாதிக்கப்படுவார்கள், அபாண்டமாக பழி சுமத்தப்படுவார்கள், ஏமாற்றப்படுவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. பெற்ற தகப்பனாகிய ஈசாக்கை ஏமாற்றி யாக்கோபு தன் சகோதரனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பின்பு தன்னுடைய தாய் ரெபெக்காளின் யோசனையின்படி தன்னுடைய தாயின் சகோதரனாகிய லாபானின் ஊருக்கு செல்கிறான். வழியிலே தேவன் யாக்கோபிடம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இப்பொழுது ஆதியாகமம் 27 அதிகாரம் 19 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 27 அதிகாரம் 19 வசனம். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன், உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடிக் கொண்டு வந்ததை புசியும் என்றான். தன்னுடைய தகப்பனை ஏமாற்றிவிட்டு தன்னுடைய அண்ணனின் ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்ட இவனிடமும் தேவன் வாக்கு கொடுக்கிறாரே என்று நாம் நினைக்கக்கூடும். தாயையும் தகப்பனையும் கனப்படுத்துவாயாக என்று வேத வசனம் இருக்கின்ற போது, தகப்பனை ஏமாற்றியவனை எப்படி கர்த்தர் காத்துக் கொள்வார் என்று வியப்பாகவும் இருக்கும். தேவன் எல்லாவற்றையும் அறிவார். எப்போது எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவார். அவர் சர்வ ஞானி என்பதை நாம் மறக்கவே கூடாது. யாக்கோபு லாபானின் வீட்டிலே 1 மாதம் தங்கி இருக்கிறான். பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருக்கின்றபடியால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா, சம்பளமும் எவ்வளவு வேண்டும் என்று கேட்கிறான். உடனே யாக்கோபு தன் மாமா லாபானிடம், நான் உன் இளைய குமாரத்தி ராகேலை அதிகமாக நேசிக்கிறேன், அவளுக்காக உன்னிடத்தில் நான் 7 வருடம் வேலை செய்கிறேன் என்றான். லாபானும் அதை சரி என்று ஒப்புக்கொண்டு, இங்கேயே என்னிடத்திலே தங்கியிரு என்றான். 7 வருடங்கள் உருண்டோடியது. யாக்கோபும் லாபானிடம், என் நாட்கள் நிறைவேறினபடியால் ராகேலை எனக்கு கட்டிக் கொடுங்கள் என்றான். லாபானும் அவ்விடத்து மனிதர்கள் எல்லாரையும் கூடி வரை செய்து விருந்து பண்ணினான். அன்று இரவிலே அவன் தன் மூத்த குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். காலை எழுந்ததும் லேயாளை கண்ட யாக்கோபு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர், அதாவது ஏன் என்னை ஏமாற்றினீர் என்ற அர்த்தத்தில் அவனை கேட்டான். இப்பொழுது ஆதியாகமம் 29 அதிகாரம் 25 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 29 அதிகாரம் 25 வசனம். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர், ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்னே ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். ஏமாற்றினான், ஏமாற்றப்பட்டான். தகப்பனை ஏமாற்றியதற்கு லாபானிடம் யாக்கோபு 7 வருடம் வேர்வை சிந்தி உழைத்த உழைப்பெல்லாம் வீணாகி ஏமாற்றப்பட்டான். தேவனிடம் வாக்குத்தத்தம் பெற்று வந்தான். ஆனாலும் தகப்பனை ஏமாற்றியவனுக்கு தண்டனை இல்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். பிரியமானவர்களே, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று தமிழில் ஒரு பழமொழி இருப்பதை நாம் அறிவோம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பிறருக்கு தீங்கு செய்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது அதே போன்ற தீங்கு அவரையும் தாக்கும் என்பதை நாம் மறக்கவே கூடாது. நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் உருண்டோடியது. யாக்கோபு தன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்புகிறான். அப்பொழுது ஒரு இரவில் அவன் தேவனை சந்தித்து முழுவதும் போராடி கடைசியில் கர்த்தர் போகிறேன் என்று சொல்ல
அப்போது யாக்கோபு தேவனை நோக்கி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று யாக்கோபு சொன்னபோது அவர் யாக்கோபை நோக்கி, உன் பெயர் என்ன என்று கேட்டார். அவன் யாக்கோபு என்று உண்மை பேசினான். தன் தகப்பன் ஈசாக்கு அதே கேள்வியை கேட்டபோது ஏசா என்று பொய் சொன்னவன் பரலோக தகப்பன் கேட்டபோது உண்மையை பேசுகிறான். உடனே தேவன், இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, நம்மால் வஞ்சிக்கப்பட்டவர்களை கொண்டே கர்த்தர் நம்மை அதே மாதிரி வஞ்சிக்கப்படும்படி செய்வது நிச்சயம். உண்மையாய் இருந்து ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமேன். கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். உம் பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைத்து பாதுகாத்து அவர்கள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்து யாரையும் வஞ்சிக்காதபடி நடத்துகிற தயவுக்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இந்த காணொளியை பார்த்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.